ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக இருக்க நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நேற்று கமலில் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க, நான் வந்து கேரளாவில் தான் இருக்கேன், உங்களோட அப்பா அம்மா வந்து கேரளாவில் எந்த ஊரில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்களே. என்னோடய அப்பா அம்மா வந்து கேரளாவில் வந்து ஆல்வா அப்படின்னு சொல்லிக்கிற ஒரு ஊரில் இருக்காங்க. நானுமே போயிருக்கேன். கேரளா எனக்குமே தெரியும். அங்கே தான் அம்மா அப்பா 2 பேருமே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இன்னொரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, உங்களோட ஹஸ்பண்டை கொஞ்சம் சத்தான பொருளை சாப்பிட சொல்லுங்கள், கொஞ்சம் ஒல்லியாக இருக்கார் அப்படி சொல்லியிருந்தீங்களே. அவருக்கு வந்து மஞ்சக்காமலை பிரச்சனை இப்போ கொஞ்சம் சரியாயிடுச்சு. மெடிசன் சாப்பிட்டு வராரு. முன்னாடி அந்த பிரச்சனை இருந்துச்சு, சரியாயிடுச்சு. திரும்பி கம்பெனிக்கு போக ஆரம்பித்தார். அந்த ஹீட்டுலேயே அந்த இதாலே அவருக்கு திரும்பி வர ஆரம்பிச்சிருச்சு. இதான் மெடிசன்லாம் வாங்கி கொடுத்தோம். டாக்டர்லாம் போல் நாட்டு மருத்துவம் அப்படி சொல்லுவோம். அப்பாவுக்குமே தெரியும். அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு பேசி நாட்டு மருத்துவம் தான் இப்போ ஒரு 3 நாளாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுதான் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் முன்னையோட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா இருக்காரு. அவர் வந்து கொஞ்சம் குண்டாக ஆகணுமே. நானுமே நினைப்பேன், நானுமே ஒல்லியாக இருக்கும், நீங்களும் ஒல்லியாக இருக்கு, நீங்களாவது கொஞ்சம் குண்டாக ஆகுங்களாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி, நம்ம 2 பேருமே குண்டாக ஆயிடலாம், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருமே ஃபஸ்ட்டு அவர் உடம்பு எனக்கு தேர்த்தோம். ஏன்னா முன்னாடி கொஞ்சம் குண்டாக இருப்பார், ஆனால் இப்போ தான் அவர் இந்த மாதிரி ஆகிட்டார். அவர் எப்படியாவது சாப்பிட வச்சு நல்லா குண்டாக ஆக்கிடணுமே. நெக்ஸ்ட் இன்னொரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அக்கா பொண்ணுக்காண்டி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த பாப்பா நல்லா சமத்தாக வேலை செய்வாளாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பாப்பா வந்து என்ன வேலை பார்த்தாலும் எனக்கு கூட ஹெல்ப் பண்ணுவாள். ரொம்ப துருன்னு க்யூட்டாக இருப்பாள். வேலை பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டான். ஏதாவது ஒரு வேலை பார்த்தா நான் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதுவாகவே இருப்பாள். ஒரு எனி டைமும் ஆர்வமாகவே இருப்பாள். அக்கா பையன் இருக்காலாம், அவன் வந்து அக்கா எதாவது பண்ணால் நான் பண்ணுவான். அந்த மாதிரி அக்கா எதாவது பண்ணால் நான் பண்ணுவான். அவன் எப்படி சொன்னால் அக்கா போட்டு கொடுத்துருவான் அதிகமாக. இவன் தண்ணி எடுத்து கீழே ஊற்றிட்டு அக்கா ஊற்றிடுச்சு அப்படின்னு சொல்லி அடிவாங்க வைப்பான். அந்த மாதிரி அவன் போட்டு கொடுக்குறது நிறையா இருக்குது. நல்லா கொஞ்சம் சுட்டி வாழ்த்தலைமை எல்லாமே பண்ணுவானே அவன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு 2-3 பேர் சொந்தக்காரங்க வந்திருந்தாங்க. அவங்க வந்துட்டு நேற்று போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் சமைக்கணும். நேற்று ஃபுல்லாக ரொம்ப டைட்டான வேலை எனக்கு. அவங்களுக்கு சமைச்சு கொடுத்துக்கிட்டு, தண்ணி முடிச்சுக்கிட்டு, வீடு கட்ட வேலை பார்த்துக்கிட்டு, எனக்கு இதில் நேற்று டைம் போயிடுச்சு. சரி, ஒரு ஷார்ட்ஸாவது போடலான்னு தான் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு ஷார்ட் வீடியோ போட்டோம். அவங்க எல்லாமே ஒரு 2:30 மணிக்கு போல் போனாங்க. 3:30 மணி தான் ஷார்ட் வீடியோ போட்டோம்ல. அதுக்கப்புறம் என்னென்ன பார்த்தோன்னா அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு பப்பாளி சாம்பார் தான் வைக்க போகிறோம், வச்ச நேற்று. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வந்து இன்றைக்கி சாயங்காலம் ஆயிடுச்சு. சொந்தக்காரங்கெல்லாம் போயிட்டாங்க. அவங்க முன்னாடியே ஒரு 2 மணிக்கு போல் போயிட்டாங்க. நைட்டுக்கு வந்து சாம்பார் தான் பண்ண போகிறோம். பப்பாளி சாம்பார் இருக்குல்ல, அதுவும் உருளைக்கிழங்கு சேர்த்து தான் பண்ண போகிறோம். இந்த சாருக்கு வர ஒரே பிஸி தான். இந்த ட்ரம்முன்னு சொல்லுவாங்கள்ல, அதை அவர் வந்து வண்டியாக நினச்சி ஓட்டுறாராம் பாருங்கள். கீழே விழுந்தா என்ன ஆகும், பல்லு தானே போகும். அதை அவர் புரிஞ்சிக்க மாட்டுறாரு. வந்து என்கிட்ட சண்டை வாங்கிட்டு இருக்கான். நான் வண்டி ஓட்டணும், இங்கே கட் பண்ணாத, வீட்டுக்குள்ளே போய் கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை வாங்கிட்டு இருக்கான். அங்கே பாருங்கள், எல்லாத்தையும் எடுக்கிறானே, வந்து எடுத்து எல்லாம் அங்கே வைக்கிறானா, அங்கே உட்காந்து நான் கட் பண்ணணுமா. பாருங்கள் தூக்க முடியல அவரால். அவர் தூக்கிட்டு போயிட்டு அங்கே வச்சுட்டாரு. ஏன்னா அவருக்கு வண்டி ஓடுறதுக்கு இடம் கொஞ்சம் டிஸ்டர்ப், எப்படி சொன்னதுன்னா கம்ஃபர்டபுளாக இல்லையாம்மா. அதனால் இந்த கவரில் டாலி வச்சுன்னா அந்த கவரில் வந்து பருப்பு இருக்குது, அதுவுமே எடுத்து போய் வச்சுட்டாரு. இப்போ வண்டி ஓட்ட ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. பாருங்கள் சின்னியா வச்சு போடி பாபா. நான் சொல்கிறேன், இங்கே அடுப்பு பற்ற வச்சுருக்கேன், இங்கே வராத அப்படின்னு சொல்கிறேன், கேட்க மாட்டான். ஆயிடுச்சா நான் சொன்ன அவன் கேட்க மாட்டான். ஹஸ்பண்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவர் திட்டின உடனே போயிட்டாங்க பாருங்க. அம்மா வந்து அரிசி தான் பொடிக்க போகிறாங்க. பப்பாளியும் உருளைக்கிழங்கு நான் கட் பண்ணிக்கிட்டேன். பப்பாளி எல்லாமே இந்த ஷேப்பில் தான் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். உருளைக்கிழங்கு எல்லாமே அதே ஷேப்பில் தான் கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன கட் பண்ணணும், வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணிக்கலாம். பப்பாளி சாம்பார் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். பப்பாளி உருளைக்கிழங்கு இந்த சைடு கட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு 2 வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சமாக பூண்டு மட்டும் உரித்து வச்சுக்கிறோம், நசுக்கணும், அதனால் வச்சுருக்கேன். அது வந்து பருப்பு வந்து கழுவுறதுக்காண்டி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். அம்மா வந்து கருவேப்பிலை எடுக்க போயிருக்காங்க. அவங்க வரணும். அவங்க வந்த உடனே தான் கருவேப்பிலாம் சேர்க்கணும். சாப்பாடு வேக வச்சுட்டுருக்கேன். சாப்பாடு வெந்தால் அப்புறம் தான் இது பண்ணணும். சரி, நம்ம எல்லாமே எடுத்து வடை சட்டியில் வச்சுதான், ஏன்னா சாப்பாடு வெந்துட்டுருக்குல்ல, வெந்த உடனே எடுத்து வைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குல்ல, எடுத்து அப்படியே அடுப்பில் வச்சிடலாம், வேக வச்சிடலாம். அதனால் ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கும் பப்பாயும் சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டேன். அது கூட பருப்புமே சேர்த்துக்கலாம். பருப்புமே சேர்த்துட்டேன். அது கை கொஞ்சம் வழுக்கில் விட்டுருச்சு. அதனால் அந்த கிண்ணத்தை அதுக்குள்ளேயே நான் போட்டுட்டேன். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியுமே நான் சேர்த்துட்டேன். கொஞ்சம் நிறைய தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க, எல்லாமே வேணும்ல, அதுக்காண்டி தண்ணி கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிட்டேன். ஆக்சுவலாக தண்ணி ஊற்றிக்கலாமே, இல்லை க்ளீன் பண்ணணும். சரி, நம்ம தண்ணியை எடுத்து வச்சிடலாம். சாப்பாடு வெந்த பிறகு இது பண்ணிடலாம். சாப்பாடு வெந்துருச்சு, நம்ம எடுத்து வடைச்சிடலாம். இந்த சைடில் எப்பவுமே நான் சாப்பாடு வடிக்குள்ளே ஒரு துணி வச்சு எல்லா சைடுமே நான் தொடச்சிருவேன். சாப்பாடு எடுத்து வடிக்க வச்சுட்டு நம்ம வடை சட்டி எடுத்து அடுப்பில் வச்சிடலாம். சாப்பாடை நான் இறக்கி வச்சுட்டேன். அது கூடவே வடை சட்டியும் வச்சுட்டேன். இப்போ நம்ம சாப்பாடு வடிச்சிடலாம். சாம்பார் உள்ள நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம திறந்து பார்த்துடலாம். நல்லா கொதிக்குது. ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட்டு கொதியே வந்திருக்கு. எந்த காயுமே வெந்திருக்காது பாருங்கள். சரி, நல்லா வேகுது. நம்ம போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் இப்போவே கொஞ்சம் சாயங்காலம் மாதிரி ஆயிடுச்சு. முடி வச்சுட்டு இப்போ தண்ணி எடுத்து வந்துடலாம். தண்ணி வந்து நான் குடத்துல எடுக்க போகல இன்றைக்கி. பெருசாக தவளை இருக்குல்ல, அந்த தவளையில் பிடிச்சி வச்சேன். தண்ணி எடுத்து வச்சா ஹஸ்பண்டு நானும் தூக்கிட்டு வந்துடுவோம். அதனால் தண்ணி குடம் வந்து எதுக்கு தூக்கிட்டு வருது. ரொம்ப ஒரு 3-4 குடம் ஊற்றுறதா ரொம்பவுமே. அதனால் அங்கேயே ஒரு அடி அழிச்சி வச்சுட்டா கரெக்டாக ஆகிடுமே சொல்லிட்டு சரி போய் தண்ணி எடுத்துக்கோங்க. உடனே பேசுகிறேன். பருப்பு, உருளைக்கிழங்கு, பப்பாளி எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு. நம்ம தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சு தாளிச்சிடலாம். ஏன்னா சாயங்காலமாக ஆகிடுச்சு, இருட்ட போகுது, கொஞ்சம் தெரியாது. தனியாக ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றி வச்சுட்டேன். அது கூட கொஞ்சம் வரமிளகாய், கருவேப்பிலை அம்மா எடுத்துகிட்டு வந்தாங்கள்ல, எல்லாமே இது பண்ணி வச்சுக்கிட்டேன். வடை சட்டியுமே காஞ்சிருச்சு. எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அது கூட நம்ம கொஞ்சமாக கடுகும் சீரகமும் சேர்த்துக்கலாம். மசாலாலாம் எதுவுமே சேர்க்கல. கொஞ்சமாக கடுகு சீரகம் சேர்த்தாச்சு பாருங்கள். நல்லா பொரியுதும். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய், பூண்டு எல்லாமே சேர்த்துக்கலாம் ஒன்றா. ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். அது கிளறி விடுறது வந்து அக்கா பொண்ணு. எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லா கிளறி விடுறாங்க. என் ஹஸ்பண்ட் அந்தாண்டு சைடில் உட்காந்து எனக்கு கொஞ்சம் டைம் அனல் கொடுத்துட்டு இருந்தார். பாருங்கள் எப்படி அனல் கொடுக்குறாருன்னு. நான் சொன்னேன் உட்காந்து சமைக்கவே முடியல, ரொம்ப வேர்க்குது அப்படின்னு சொன்னேன். நான் அனல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அனல் கொடுத்துட்டு உட்காந்துருக்கார். வெங்காயமும் அவர் தான் கிளறி விடுறாரு பாருங்கள். கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் வதங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது கூடவே தக்காளி இப்போ தான் நான் சேர்த்துக்கிட்டேன். அது கூட மஞ்சள் தூள்மே சேர்த்துட்டேன். அக்கா பொண்ணு கொஞ்சம் அனல் அதிகமாக கொடுத்துட்டேன். என் ஹஸ்பண்டும் அந்த பக்கம் வந்து கிளறி வச்சுருக்காரு. இப்போ நம்ம பருப்பு எல்லாமே சேர்த்துடலாம். பருப்புமே நான் சேர்த்துட்டேன் பாருங்கள். ரொம்ப அனல் கொடுத்துட்டோமா, அது வந்து இந்த சைடு எல்லாமே கொஞ்சம் கருப்பாயிடுச்சு. நான் அப்பயே சொன்னவகிட்ட கம்மியாக அனல் கொடுன்னு சொன்னால் நிறையா கொடுத்துட்டாவ. அது கூடவே நான் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கொதிக்க வைக்கலாம், மூடி வச்சிடலாம். இப்போ குழம்பு கொதிச்சிருக்கான்னு திறந்து பார்த்துடலாம். பாப்பாவும் என்னோடய ஹஸ்பண்டும் மாற்றி அனல் கொடுத்து பாருங்கள் வடை சட்டியே கருக வச்சுட்டாங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணுறன்ற பேரில் வந்து இப்படி பண்ணிட்டாங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா எடுத்து வச்சிடலாம். நல்லா காயுமே நல்லா வெந்திருக்கு சாப்பிட்டா. ஒரு 5 நிமிஷம். இப்போவே கொஞ்சம் சாயங்காலமாக ஆயிடுச்சு பாருங்கள். நான் இருட்டிடுச்சு. இருட்டுறதுக்காண்டி தான் கொஞ்சம் குழம்பு பண்ணணும். ஆடெல்லாம் அதுக்கப்புறம் தான் கட்டி போடணும். அம்மா அக்காலாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களும் வீட்டுக்குள்ளே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த 2 ரூமே மட்டில் போட்டு முடிச்சாச்சு. குழம்பு நல்லா கொதிச்சு ஒரு பதத்துக்கு வந்துருச்சு. நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ வீட்டுக்குள்ளார குழம்பு நான் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டேன். வீட்டுக்குள்ளே லைட் இருக்குது, அதனால அப்படி தெரியுது. சாப்பாடு பண்ணி வச்சுருந்தா சுடு சாப்பாடு பாருங்கள். இவ்வளோ பேர் பப்பாளி பழத்தை. இது வந்து இந்த ஹால் மட்டும் நேற்று போட்டது உங்கள்கிட்ட நான் காமிக்கல, அதனால காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருந்தேன். இது இந்த ரூம் வந்து முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, போட்டாச்சு. இன்னும் எத்தனை ரூம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 ரூம் தான் கரெக்டாக இருக்குது. இங்கே ஒரு ரூம் இருக்குது, இந்த ரூம் போடணும். அதுக்கப்புறம் இதுதான் ஹால்னு நினைக்கிறேன். இது இந்த சைடில் ஒன்று போடணும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ரூம் இருக்குல்ல, இந்த ரூமில் இப்போ தண்ணி விட்டுட்டுருக்காரு. அப்பா வந்து தண்ணிலாம் சேவத்துக்கு விட்டுட்டுருக்காங்க பாருங்கள்.
இப்போ நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க எப்படி பப்பாளி சாம்பார் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய ஹஸ்பண்டும் பாப்பாவும் மாற்றி மாற்றி அனல் கொடுத்து நல்லா கறி பிடிக்கும் வடை சட்டிக்கெலாம் சைடு ஃபுல்லாக பெரிய அடுப்பு கொஞ்சம் அது சைடு ஃபுல்லாக கறி ஆக்கிட்டாங்களே. ஏன் அப்படி பண்ணீங்க நம்பர் இல்லை அப்போ தானே சீக்கிரம் இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேர்லாம் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க தெரியுமா 2 பேருமே. அப்புறம் அக்கா அண்ணா பாப்பா எல்லாம் காலையில் தான் ஊருக்கு போனாங்க. போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதாலே இங்கே தான் இருப்பான். ஸ்கூல் வரதுல இன்னும் ஒரு 2 வாரம் அதுக்கப்புறம் அவளுக்கு பரீட்சை வந்துடும். ஆமாம் 4 அன்றைக்கி அவளுக்கு பரீட்சை 2 வாரம் ஸ்கூல் போவா. அதுக்கப்புறம் எப்படிம்மா 2 வாரம் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் லீவ் விட்ருவாங்க. அதுக்கப்புறம் அவள் அங்கேயே தான் இருப்பாள். எனக்குமே கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் வந்தாலே. சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் எனக்காண்டி. எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நீ கொஞ்சம் சப்போர்ட் பண்ண எனக்குமே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு எப்படி சொல்கிறதுன்னா அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் கஷ்டப்பட்ட மாதிரி என்னோடய குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாது. என்னால் முடிஞ்சது எனக்குன்னு ஒரு குழந்தை வந்தால் அந்த குழந்தைக்கு நான் கொஞ்சம் சேர்த்து வைக்கணும், இது பண்ணணும். எல்லாமே நிறையா எனக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்குது. நம்ம தான் படிக்காமல் கஷ்டப்பட்டு நம்ம வாழ்க்கை இதாகிடுச்சு. நம்ம பிள்ளைங்களாது இப்போ எனக்கு குழந்தைல டக்குன்னு எனக்கு ஒரு குழந்தை வந்திருந்தாலும் அதுக்கு நான் சேஃப்டி பண்ண பார்க்கணும்ல. வீடு கட்டி முடிச்சுட்டு எனக்குன்னு ஒரு குழந்தை வந்து அதுக்கு நான் இது பண்ணணும். அது படிப்புக்கு அதுக்காண்டி தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கிறேன். என்னால் என்னென்ன முடியுமோ அது எல்லாமே நான் உங்களுக்கு ஒரு வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். என் ஹஸ்பண்டுமே எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு, நல்லா இது பண்ணுறாரு. அவர் வீடியோக்குள்ளே எதுக்கு வரமாட்டுறாரு அப்படின்னு சொன்னால் வராரு வீடியோக்குள்ளே. அவர் கொஞ்சம் இப்போ ரொம்ப ஒல்லியாக இருக்காரு. அதனால் வெக்கப்படுறேன். நான் ரொம்ப ஒல்லியாக இருக்கம்மா, நான் வரலம்மா வீடியோக்கு. இன்னும் ஒரு 2 வாரம் போகுது நானே வீடியோ வந்து நானே ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருமே அதுக்கப்புறம் வந்துடுவார். ரொம்ப ஒல்லியாக இருக்கார். அவர் வந்து வெக்கப்பார். ரொம்ப ஒல்லியாக இருக்க நான் வரல அப்படின்னு சொல்கிறாரு. சரி நானுமே சொன்னேன் வாங்க நான் மட்டும் பேசினா தப்பாக நினச்சிப்பாங்க. என்ன நீ மட்டும் எப்போ பார்த்தாலும் பேசுகிற உங்கள் ஹஸ்பண்ட் வரமாட்டேறாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னால் அதுவுமே சொல்லியிருக்காரு. எனக்காண்டி ஒரு 2 வாரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கம்மா. நான் கொஞ்சம் குண்டாயிட்டு ஒரு தேடிட்டு அப்புறமா நான் வந்து உங்க கூட வீடியோக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படி ஹஸ்பண்டுமே சொல்லியிருக்காரு. வீட்டு வேலை வந்து இப்போ பாதி முடிஞ்சிருக்கு. ஒரு 4 ரூமில் மெட்டீரியல் போட்டு முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு 3 ரூம் இருக்குது. அந்த ரூமு இன்றைக்கி நாளைக்குள்ளே முடிச்சிருமே. அது நாங்கள் பார்த்துருப்பீங்க முன்னாடி. சரி காட்ட வேண்டாம்னு சொல்லி நான் விட்டுட்டேன் அதை. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அந்த ஷேர் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். எனக்காண்டி நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முன்னாடி சொன்ன மாதிரி தான் வியூ ரொம்ப கம்மியாக போகுது. ப்ளீஸ் எனக்காண்டி நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நானுமே சந்தோஷமாக இருப்பேன். என்னால் முடிஞ்சது எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவேன். ப்ளீஸ் எனக்காண்டி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.